இன்றைய சிந்தனையாக ஐயா என்கிட்ட தந்தைக்கு வணக்கம் பேசினா நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு இணையான இன்னொருவரை பற்றி பேச என் மனம் விளைகிறது. ஆகவே இன்றைய சிந்தனையாக தமையனும் தாய் மாமனும் என்ற தலைப்பை நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு உறவுகளும் உயர்ந்ததென்று மகரி சொல்லுவாங்க. உறவுகள் ஏன் கெட்டுப்போய் விடுகிறது, அதனால சமூகத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகள், பல்வேறு துன்பங்களை நாம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால உறவுகளை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்று பலமுறை வலியுறுத்தி கொண்டே வருவாங்க. அதுல நான் அடிக்கடி சிந்திக்கிறது, நம்ம வீடுகள்ல அண்ணன் என்று ஒரு கதாபாத்திரம் உண்டு. இது அப்பாவினுடைய அடுத்த ஸ்தானம். சில நேரத்துல அப்பா இல்லாத வீடுகள்ல அவரே அப்பா ஸ்தானம். அது ஒரு உயிரோட்டமான உறவு. தமை என்றால் தமக்கு மூத்தவன் என்று பொருள் கொள்ளப்படும். சில நேரத்துல அண்ணன் என்று சொல்லுவோம். உடன் பிறந்தவன், சகோதரன், சேஷ்டன் என்று பல்வேறு வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாருனாலே ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு நம்பிக்கை உண்டு. அவன் பார்த்துப்பான், பொறுப்புகளை அவன் கவனித்துக் கொள்வான் என்ற, குடும்ப பொறுப்புகளை கவனித்துக் கொள்வதற்கு ஒருவர் இருக்கிறார் என்ற நிம்மதி நமக்கு உண்டு. அதுவும் பெண் குழந்தைகளுக்கெல்லாம் பெண்மையின் புனிதத்தை பல பரிணாமங்களில உணர்த்தக்கூடிய ஒரு உன்னதமான உறவு. இங்க அண்ணன் இருக்கிறாங்கிறது அந்த பொம்பளை பிள்ளைக்கு அத்தனை தைரியத்தை கொடுக்கும். சில வீடுகள்ல அப்பாவால சில விஷயங்கள் முடியாது நிற்கும், அல்லது அந்த வீடுகள்ல அப்பா சரியில்லாம இருப்பாங்க. அங்கெல்லாம் அந்த வீட்டை நடத்தி செல்லக்கூடிய பொறுப்பு அண்ணனை சார்ந்து விடுகிறது. அந்த உறவை பற்றி பேசுவது என்பது ரொம்ப அழுத்தமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த உறவுக்கு ஈடாக நான் இன்னொரு உறவை பார்த்ததே இல்லை. முதல்ல எனக்கு மூத்தவன் தான், முதல்ல பிறந்தவன் தான். என் தாய் தந்தையர் மீது முழு உரிமை கொண்டவன். நான் பிறந்தவுடனே தாயின் மடியை காலி பண்ணி எனக்கு தாரை வார்த்து விடுவான். அது என்னதென்று உரிமை கொண்டாடுகிற பழக்கம் அவனுக்கு இல்லை. அங்கேயே அவனுடைய வாழ்க்கையில முதல் விட்டு கொடுத்தல் என்பது தொடங்கிவிடும். ஒரு கவிஞன் எழுதுகிற பொழுது எழுதுனா, தாய்ப்பால் கூட தம்பிக்கு தீங்கிழைத்து விடுமோ என்று முதலிலே அறிந்து பார்த்து விட்டு தனக்காக தந்தான் என்று. அப்படி எல்லாவற்றையும் தனக்கு பின்னால வருகிறவர்களுக்காக தாரை வார்த்து கொடுப்பவன். பெரும்பாலான கிராமத்து வீடுகள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் வளர வளர அவன் சட்டை பேண்ட் எல்லாம் நமக்கு தான், அதுக்குன்னே வளருவான் போல. சில நேரங்கள்ல தன்னுடைய தம்பிகளுக்கோ அல்லது தன்னுடைய உடன் பிறந்த சகோதரிகளுக்கோ ஏற்படக்கூடிய இன்னல்களை தாய் தந்தையரோடு பகிர்ந்து கொள்வது சற்று கடினமாக இருக்கும். ஆனா தன்னுடைய தமையனிடம் லெகுவாக அதை பகிர்ந்து கொண்டு விடுவார்கள்.
தன் ஆசைகளையும் கனவுகளையும் அண்ணன் கிட்ட மட்டும்தான் சொல்லிக்கொண்டே வருவாங்க. எனக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, எனக்கு என்ன வேணும், இதெல்லாம் சொல்லுவாங்க. சில சமயம் அண்ணன் என்பவன் நண்பனை போல காட்சி தருவான். சில சமயம் தந்தையை போல காட்சி தருவான். பல சமயங்களில் நமக்கு எதிரியாகவே இருப்பான். எப்படி இருந்தாலும் அவன் இருக்கிறான் என்பது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொடுக்கும். ஏன் நான் சொல்லுறேன்னா, நாங்க பெரிய குடும்பம், 11 குழந்தைகள். இளமை காலத்துல எங்களுடைய அப்பாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம போய்விட்ட போது எங்க அண்ணன் தான் மூத்தவன். 10 வயசுலயே தன்னுடைய பள்ளிக்கூட படிப்பை துறந்து விட்டு தந்தையோடு குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக வியாபாரத்துக்கு சென்று விட்டான். அதன் பிறகு அந்த மீதி 10 குழந்தைகளையும் படிக்க வைக்கின்ற பொறுப்பை அவன் ஏற்றுக்கொண்டான். உணவளித்து படிக்க வச்சது ஃபுல்லா அவன்தான். அத்தனை பொறுப்பு மிக்கவர்களாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் அண்ணன்மார்கள் மாறி இருப்பதை நாம் பார்க்க முடியும். இன்னும் சில குடும்பங்கள்ல தன் தங்கைகளுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக 40 வயது 45 வயது வரையும் தான் திருமணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்த எத்தனையோ அண்ணன்களை தெரியும். 45 வயதிற்கு மேல அவருக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. பரவாயில்லை என்று தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் செய்த எத்தனையோ அண்ணன்மார்கள் உண்டு. தம்பிமார்கள் தவறு செய்து விட்ட போது யாரோ தன்னுடைய தம்பியை தாக்கிவிட்டான் என்று தெரிந்தவுடனே அடுத்த நிமிஷம் அந்த இடத்திற்கு வந்து நிற்பான், மல்லு கட்டுவான். அண்ணனும் தம்பியை அடிச்சுப்பாங்க, பேசிக்க மாட்டாங்க. ஆனா இன்னொருத்தர் ஒரு வார்த்தை சொன்னால் கூட பொறுத்து கொள்ள மாட்டான், என் தம்பியை பற்றி பேசுவதான். அப்படி எல்லா இடங்களிலும் தோளுக்கு தோள் கொடுத்து உதவக்கூடியது இந்த உறவு. பாலூட்ட தாய் இல்லை என்றாலும், சீராட்ட தந்தை இல்லை என்றாலும், தாலாட்ட பாட்டி இல்லை என்றாலும், பாராட்ட தாத்தா இல்லை என்றாலும், தட்டி கொடுத்து அனைத்தையும் ஒரு சேர செய்து வைத்து அன்னையாக அனைத்துமாக அரவணைத்து பிந்தி பிறந்தவனை பெருமையோடு காத்து நிற்பான். சில நேரத்துல நாம தவறு செய்கின்ற பொழுது விரல் நீட்டி எச்சரிப்பான். தவறுகள் தாழாத பட்சத்துல தலையில கொட்டி நிற்பான். ஆத்திரங்கொண்டு முறைத்து நிற்பான். தன்னுடைய உரிமையினால நம்முடைய உரிமையில உரிமை கொண்டாடுவான். என்னுடைய உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்க முயற்சிப்பான். 1000 முறை அடித்து கொண்டாலும் அன்பு காட்டுவதற்கு மட்டும் தயங்குவதே இல்லை.
எவ்வளவுதான் நாம அடித்து கொண்டாலும், ஏதேனும் மனதளவுல முரண்பாடுகள் ஏற்பட்டாலும், நமக்கு ஒன்றுன்னா ஓடி வந்து நிப்பான். இன்னும் எனக்கு தெரிந்த நிறைய குடும்பங்கள்ல தன்னுடைய தம்பிமார் படிப்பதற்காக தன்னுடைய மனைவியினுடைய நகையை அடமானம் வைத்து கொடுத்த அண்ணன்கள் 1000 பேர் உண்டு. சொத்து போனாலும் பரவாயில்ல, தம்பி நல்லா படிக்கணுங்கிறதுக்காக பல சொத்துக்களை தந்தையிடம் சொல்லி வித்தவர்கள் உண்டு. தான் சரியாக துணி வாங்கி கொள்ள முடியாவிட்டாலும் தம்பி படிக்கிறான், தங்கச்சி படிக்கிறா என்று சொல்லி அவர்களுக்கு நல்ல உடைகளை அணிந்து ஒரு தாயை போல ஒரு தந்தையை போல மகிழ்ந்த அண்ணன்கள் 1000 உண்டு. வாழ்க்கையே குடும்பத்திற்காக அர்ப்பணித்துவிட்டு தனக்கொரு வாழ்க்கை இருக்கிறது என்பதையே மறந்துவிட்ட எத்தனையோ அண்ணன்கள் உண்டு. அது மட்டுமில்ல, குடும்பத்துல மற்ற தங்கைகளும் அண்ணன்களும் அச்சமின்றி வாழ்வதற்கு இந்த அண்ணன் என்ற உறவுதான் அரிச்சுவடி. ஏன்னா வளர போதே தன்னுடைய சம்பாத்தியம் முழுவதையும், ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரையும் பெரும்பாலான வீடுகளை நீங்க பாத்தீங்கன்னா அந்த மூத்தவனுடைய சம்பாத்தியம் முழுவதும் குடும்பத்திற்கே செலவு செய்யப்பட்டிருக்கும். அப்படி செலவு செஞ்சிட்டாங்கிறதுக்காக சொத்து பாகப்பிரிவினையின் போது எந்த சலுகையும் அவனுக்கு காட்டப்படுவதே இல்லை. நான் இத பெரும்பாலும் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். முதல்ல பிறந்தான் என்பதற்காகவே தன்னுடைய வருமானத்துல தன்னுடைய கடைசி தம்பியோ தங்கச்சியோ படிச்சு முடியும் போது அவனுக்கு வயசு 3/4 அவனுடைய வாழ்க்கையில முடிந்து போயிருக்கும். தன்னுடைய சம்பாத்தியம் அனைத்தையுமே குடும்பத்திற்காக அவன் கொடுத்திருப்பான். ஆனா எத்தனையோ தம்பிமார்களும் தங்கைமார்களும் அதன் பிறகு நல்ல வாழ்க்கை கிடைத்த பிறகு அவர்களை திரும்பி பார்க்காமல் விட்டுவிட்டவர்கள் பலாயிரம் உண்டு. அது மட்டுமல்ல, இப்படி தேடி தேடி உழைத்தவன், ஓடாக உழைத்து போனவன், அப்படிப்பட்டவனுக்கு ஏதேனும் ஒரு வகையில சிறு சலுகையை தந்தை காட்டினா கூட அண்ணனோடு பேச்சை நிறுத்தி கொண்ட தங்கைகளும் அக்காவும் தம்பிகளும் உண்டு. இது என்ன சின்ன சின்ன சொத்துக்காக கூட அண்ணனோடு பேசாம இருக்கக்கூடிய அளவுக்கு இது மோசமான உறவா? அதையெல்லாம் கடந்து தன் தாயினுடைய பாசமும் தந்தையினுடைய நேசமும் இணைந்த உறவல்லவா? அப்படி யாராவது உங்க வாழ்க்கையில இந்த தவறை செஞ்சிருந்தீங்கன்னா இன்றைக்கு போன உடனே போன் போட்டு பேசுறீங்க. இதை விட அன்பும் அரவணைப்பு நிறைந்த ஒரு உறவை நீங்க உங்க வாழ்க்கையில பார்க்க முடியாது. இது கிடைப்பதற்கு அரிய உறவு. வீட்டிற்கு அடுத்த தலைமுறைய அவன்தான் அறிமுகம் செய்து வைக்கின்றான், அண்ணியாக அல்லது அந்த வீட்டினுடைய முதல் பேரப்பிள்ளையாக. இந்த அண்ணனுக்கு மட்டும்தான் 2 பரிணாமம். ஒன்று, தமையனாக இவ்வளவு பொறுப்புகளை சுமந்தவன், அடுத்தது தாய்மாமனாகவும் அவன் பெரிய சுமைகளை சுமக்க வேண்டியிருக்கிறது. எங்கேனும் ஒரு தங்கையை திருமணம் செய்து கொடுத்துட்டா
அப்பா கூட கையில மகரிஷி சொல்றாங்க இல்லையா, தாரை வார்த்து கொடுத்து விடுகிறார். ஆனா பிரிந்து செல்லுகிற பொழுது அண்ணனும் தங்கச்சி அடிச்சுப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியேறங்கிற போது அப்படி வளர்ந்த ஆண் பிள்ளையாக இருப்பான் அண்ணன். அப்படி குமரி குமரி அழுவான். எங்க ஊர்ல எல்லாம் கல்யாண பொண்ணை கட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. 12 மணிக்கு தான் 1 மணிக்கு தான் முகூர்த்தம் முடிஞ்சு போயிருப்பாங்க. சாயங்காலம் 5 மணிக்குள்ள பைக் எடுத்துட்டு திருப்பியும் பார்க்க போவாங்க. இந்த அண்ணன் தம்பி அந்த உறவு இருக்கு பாருங்க, அந்த உறவு அத்துணை வேல்யூ மிக்கது. ஒரு முறை நான் பார்த்து, இப்ப இவ்வளவு நாள் கூட வாழ்ந்த பிள்ளை பிரிந்து 3 மணி நேரம் தான் ஆச்சு. அதற்குள்ள வண்டி எடுத்துட்டு அந்த முகங்காண ஓடுற ஓட்டம் இருக்கு பாருங்க, பார்ப்பதற்கு அத்தனை ஆச்சரியமாக இருக்கும். இப்பத்திலிருந்தே அவளுக்கு ஒண்ணுன்னா, கஷ்டம்னா, சந்தோஷம்னா, அவ வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா மறுமலர்ச்சிகளுக்கும் இந்த அண்ணன் தான் வந்து நிற்பான். அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அது பிறந்த நாள் முதல் இவனுடைய அடுத்த பதவி உயர்வு தாய்மாமனாக மலர்கிறது. ஏன்னா பிறந்தவுடனே தாய்மாமன் சேருண்டுவான், கடைசி வரையும் உறிஞ்சிருவோம், விட மாட்டாங்க. ஆனா அதெல்லாம் அவனுக்கு மகிழ்ச்சியை தருவதுதான் எனக்கு பார்க்க பார்க்க ஆனந்தமா இருக்கும். அந்த அண்ணி கூட கொஞ்சம் மனசு மாறுவாங்க. அப்படிப்பட்ட அண்ணிகளுக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்லுகிறேன், எல்லா ஆண்களுக்கும் நம்முடைய சாஸ்திரங்கள் என்ன வழிவகுக்கிறதுன்னு கேட்டா, அவளுடைய திருமணத்திலிருந்து ஆரம்பித்து அவள் வாழுகிற காலம் வரையும் அவளுக்கு அத்தனை கடமைகளையும் செய்து கொடுக்கிற பொறுப்பு அண்ணனை சார்ந்து விடுகிறது. நிறைய வீடுகளை நம்ம பார்க்கலாம், திருமணம் செய்து கொடுக்கிற பொழுது நாத்தனாருக்கு அதை செஞ்சா இதை செய்யாத, சம்பளம் வாங்கின நீ அங்க கொடுக்கற இங்க கொடுக்கறான்னு நிறைய குழப்பங்களை பெண்கள் உருவாக்குவாங்க. இப்பெல்லாம் அது குறைந்திருக்கிறது போல தெரிகிறது என பார்வைக்கு. யாராவது அது போல கொடுப்பதற்கு தவிர்த்தால் அது உங்க கர்மாவாக மாறிவிடும். குழந்தைக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய பொறுப்பு அந்த நாத்தனாருக்கு, சீர் செய்ய வேண்டிய பொறுப்பு, அது சார்ந்த பணிகள் அத்தனையும் செய்து வைக்க வேண்டிய பொறுப்பு யாரை சார்ந்து விடுகிறதுன்னு கேட்டா, அண்ணனையோ அல்லது தம்பியையோ சார்ந்து விடுகிறது. அதை தடுத்தால் தடுத்தவர்களுக்கும் அந்த கர்ம பலனை அனுபவிக்க வேண்டியது கட்டாயமாகிவிடும். ஆக அதை கருத்தில் கொண்டாவது தன்னுடைய தாய் தந்தையருக்கு பிறகு அல்லது அவர்கள் இருந்து கொண்டிருந்தால் கூட தன் தமக்கைக்கோ அல்லது தமக்கையினுடைய குழந்தைகளுக்கோ தங்கையினுடைய குழந்தைகளுக்கோ செய்யக்கூடியதை தடை செய்கிற உரிமை உங்களுக்கு இல்லை. சில நேரம் நமக்கு இப்படி தோன்றும், தன்னுடைய அளவுக்கு மீறி செய்வது போல, அல்லது இன்னொருத்தருக்கு வாரி கொடுப்பது போல தோன்றும். இது அவர்கள் வாழ்க்கையினுடைய கடமையாக கருதப்படுகிறது. ஏன்னா அந்த உறவுல அவ்வளவு தூரம் அழுத்தத்தை நம்முடைய சமூகம் வைத்திருக்கிறது. ஒரு அண்ணன் அவன் கல்யாணம் பண்ணல, தங்கைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்து விடுகிறது. அந்த குழந்தையினுடைய
வளரும் விகிதத்தை கூட இருந்தே பார்ப்பான். பாருங்க, தான் தந்தையாவதற்கு முன்னே குழந்தை வளர்ப்பை சொல்லி தந்து விடுகிறது தாய்மாமன் முறை. பல வீடுகள்ல இதுதான் உண்மை. அவனுக்கு இன்னும் குழந்தையே இல்லை, அவன் இன்னும் கல்யாணமும் பண்ணல. ஆனா ஒரு குழந்தை எப்படி இருக்கும், குழந்தை எப்படி அழும், எப்படி எல்லாம் சிரிக்கும், என்னெல்லாம் பண்ணுங்கிறத தன்னுடைய சகோதரியினுடைய குழந்தையை வளர்க்கிற பொழுதே அவன் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இந்த சமூக அமைப்பில் இருக்கிறது. தந்தைக்கு நிகரான உறவு வேற எந்த உறவும் முடியாது. தன்னுடைய தாய்மாமன் உறவு மட்டும்தான் அதுக்கு சமமான உறவு. பாருங்க, அப்பா வாங்கி கொடுக்கிறாரோ இல்லையோ, தீபாவளி, பொங்கல், நல்ல நிகழ்ச்சிகள் அத்தனைக்கும் தாய்மாமன் சீர் போயிடும். என்னென்ன ஒரு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கும் இங்கிருந்து புது துணி போயிடும். அதனாலதான் சொல்லுவாங்க, தாயின் அன்பையும் தந்தையின் அரவணைப்பையும் ஒரு சேர கொடுக்கும் உறவும்பாங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்ல போனா, தந்தையின் வயதுல தாயின் நண்பனின் சாயலில் இருக்கக்கூடிய ஒரே உறவு தாய்மாமன் உறவும்பாங்க. ஏன்னா அவளுடைய அந்த குழந்தையினுடைய அப்பாவுக்கும் இவருக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசுதான். ஆனா அப்பா கண்டிப்பா இருப்பாரு, அல்லது அப்பா கண்டுக்காம இருப்பாரு. ஆனா தாய்மாமன் போன உடனே அதே வயசுதான், அதே உறவு தான். அவர் போன உடனே அப்படியே குனிஞ்சு நிப்பாரு, என் முதுகுல ஏறிக்கேம்பார், நான் உப்பு முட்டை சமைக்கிறேன் பார், அப்படியே கன்னத்தை கிள்ளி விளையாடுவார், அடிச்சா வாங்கிப்பார், அப்பா அடிச்சா திருப்பி அடிப்பார். இது அந்த வித்தியாசம். ஒரே வயதுல இருந்தால் கூட 1000 வித்தியாசங்களை காட்டும் உறவு தாய்மாமன் உறவு. அதனாலதான் அந்த காலத்திலிருந்தே அந்த உறவுக்கு அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கப்படுகிறது. குழந்தை பிறந்த உடனே தொட்டில் கம்பு, தொட்டில் சீலை, நிறைய வீடுகள்ல தாய்மாமனுடைய அந்த முண்டு அல்லது வேஷ்டியை வாங்கி கொண்டுதான் அந்த தொட்டிலே கட்டுவாங்க. அதன் பிறகு தாயினுடைய சாரியில கட்டுவாங்க. ஏன்னா இந்த ஸ்பரிச உணர்வு, அதுல இருக்கக்கூடிய அந்த காந்த தன்மை குழந்தைக்குள்ள கலந்து அந்த உறவை பலப்படுத்துவதற்காக நம்முடைய முன்னோர்கள் செய்து வைத்த அரும்பெரும் ஏற்பாடு. நான் அதை பார்க்கிற பொழுதெல்லாம் எனக்கு அத்துணை ஆச்சரியமாக இருக்கும். ஏன் இதெல்லாம் செய்யணும்னு நான் சின்ன வயசுல கேட்டதுண்டு. ஆனா இப்பொழுதுதான் தெரிகிறது, அந்த ஸ்பரிசம், அந்த காந்தத்தினுடைய தன்மை குழந்தைக்கு அவ்வளவு தேவை என்பதை உணர முடிகிறது. அதை கட்டி அந்த தொட்டில முதல்ல 3 முறை ஆட்டி விட சொல்லுவாங்க. இதெல்லாம் தாய்மாமன் உறவு வேல்யூ. கூட சில பேருக்கு கூட பிறந்த அக்கா இல்ல, தங்கை இல்ல, அப்படியெல்லாம் இருக்கும். சில பேருக்கு கூட பிறந்த அண்ணன் இல்ல என்று இருக்கும். ஆனா எந்த உறவு இல்லைன்னாலும் கூட தாங்கிப்பாங்க. கூட பிறந்த அண்ணன் இல்லைன்னு ஏங்காத பெண் குழந்தைகளே அடுத்தடுத்த இடங்களுக்கு வருகிற பொழுது அல்லது அடுத்த இடத்துக்கு போகிற போது சில இடத்துல தனக்கு என்ன நிகழ்கிறது என்பதையே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. தன்னுடைய கஷ்டத்தை ஷேர் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அம்மா அப்பா போவாங்க, அவங்க அந்த வெளிய வராந்தாவுல நாலு கட்ட தாண்டி இவங்க உள்ள போகவே மாட்டாங்க. ஆனா அண்ணன் மட்டும்தான் மெல்ல உள்ள போவான், அவ கிட்ட போய் உட்கார்ந்து பேசுவான்,
வீட்டுல எல்லாரும் எப்படி ஒரு கவனிச்சுக்காங்கன்னு கேட்பான். கஷ்ட நஷ்டங்களை அவன்கிட்ட ஷேர் பண்ணுவா. அம்மா கிட்டே அப்பா கிட்டே சொன்னா குடும்பம்னா அப்படித்தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு ஒத்த வார்த்தையில முடிச்சிருவாங்க. அண்ணன்கிட்ட சொல்லிட்டா, உனக்கு அது இல்லையாம்மா, ஒன்னும் கவலைப்படாத, நான் வாங்கி கொடுத்து விடுறேன், அல்லது நான் ஆபீஸ் போயிட்டு வருகிற பொழுது நானே வாங்கி வந்து கொடுத்துட்டு போறேன்னு சொல்லுவான். இதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். அதனாலதான் சொன்னேன், இங்க ரெண்டுமே இருக்கும். தாயின் அன்பும் இருக்கும், தந்தையினுடைய அரவணைப்பும் இருக்கும். இது ரெண்டும் ஒரு சேர கிடைக்கும் இந்த குழந்தைகளுக்கு. அப்படியே தன்னுடைய மகள் வந்து தன்னுடைய ஒரு அம்மா கிட்ட கேட்கிறான், எனக்கு இது வாங்கி கொடு என்று அடம் பிடிக்கிறான். அம்மா சொல்றா, என்கிட்ட அதுக்கெல்லாம் காசு கிடையாது, நீ போன்னு. தாய் மாமன் அதை பார்த்துக்கிட்டு இருந்தா அடுத்த நிமிஷம் அடுத்த முறை வருகிற பொழுது அடுத்த செகண்ட்லயே வாங்கி கொண்டு கொடுத்துருவான். அதனால்தான் எழுதுகிற பொழுது சொல்லுவாங்க, அழிக்க முடியாத அனைவருக்கும் பிடித்தமான உறவுன்னு ஒண்ணு உண்டுன்னா அது தாய் மாமன் உறவு தான். அதனாலதான் அடிச்சாலும் பிடிச்சாலும் அரசாலும் உரிமையடா, தாய்க்கு நிகராம பாசமடா, எங்கே தாய் மாமன் சீரு பெருமையடான்னு சொல்லுவான். எந்த ஒரு சம்பவத்திற்கும் எதுதான் போகும்னு கேட்டா தாய் மாமன் சீரு தான் போகும். அவ்வளவு தூரம் எதுக்கு? குழந்தைகளுக்கு அனைவருக்கும் பிடித்தமான உறவுன்னு யாருக்கிட்டையாவது கேட்டு பாருங்களேன், எந்த குழந்தைகிட்டையாவது. அந்த காலத்துல எல்லாம் குழந்தைகள்கிட்ட பள்ளிக்கு விடுமுறை விட்டாச்சு, நீ எங்க போவா அப்படின்னு கேட்டா அடுத்த நிமிஷம் சொல்லும், நான் எங்க மாமா வீட்டுக்கு போறேன்னு. இப்ப உள்ள குழந்தைகளுக்கு மாமாவும் இல்ல, மாமான்னா தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வீட்டுல இருக்கிறவங்க கூட மாமா கொஞ்சம் ஏழையா இருந்தா மதிப்பதே இல்லை. அப்பெல்லாம் அப்படி இல்லை, மாமா ஏழையா இருந்தா இன்னும் மதிப்பாங்க. என் தம்பி என்னை விட கொஞ்சம் கம்மியா இருக்கிறான், பார்த்து பார்த்து செய்வாங்க. ஏன்னா அவனுக்கு என்ன செஞ்சாலும் அவன் திருப்பி அவ்வளவுத்தையும் செஞ்சிட போறாங்கிறதெல்லாம் தெரியும். அதே போல ஏழையா இருந்தா கூட தன்னுடைய குழந்தைய தன்னுடைய அண்ணன் வீட்டுல அந்த லீவுல கொண்டு விடுற அந்த சந்தோஷம் அந்த பெண்ணுக்கு அதை விட பெரிய சந்தோஷத்தை அவ ஒரு காலம் அனுபவிக்க முடியாது. அதனாலதான் அந்த குழந்தைகள் செல்லும், எங்க மாமா வீட்டிற்கு போறேன், புதிதாக விளையாட்டு பொருள் வச்சு விளையாடுனா யாரு வாங்கி கொடுத்ததுன்னு கேட்டா அடுத்த நிமிஷம் பதில் வரும், இது எங்க மாமா வாங்கி கொடுத்தது. நல்ல புது துணி போட்டிருக்கு, என்னடா லீவுல கூட புது துணி போட்டிருக்கு, எங்க மாமா வாங்கி கொடுத்தாங்க. இந்த வார்த்தைகளை எப்பொழுது வேண்டுமானாலும் கேட்கலாம். அத்தனை பெருமை அந்த உறவுக்கு. அப்படி கிடைப்பதற்கு அரிய உறவு இந்த தாய் மாமன் உறவு. அதோட நின்று போச்சா? இல்ல. துணிமணி வாங்கி கொடுக்கிறதோ அல்லது தேவையான பொருளை கொண்டு கொடுப்பதோ அல்ல. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், காது குத்து, மொட்டை அடித்தல், இது போன்ற நிகழ்ச்சிக்கெல்லாம் இந்த உறவினுடைய முக்கியத்துவத்தை நம்முடைய சமூகம் ஆழமாக பதிவு செய்து வைத்தது. காது குத்தணும்னா மாம மடியில உட்கார வச்சுக்கணும், மொட்டை அடிக்கிறதுக்கு மாமன் வடி வேண்டும். அதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த பிள்ளை பூ பெய்துகிற பொழுது நிறைய இடங்கள்ல அந்த ஓலை குடிசை வைக்கிறது, ஓலை குச்சி வைக்கிறது. தாய்மாமன் சீர் தான் முதல் சீராக கொண்டு கொடுக்கிறது. பட்டு சேலை, பூ மாலை, பாத்திரம், மேளதாளம், வான வேடிக்கை வரையும் செய்யற மாமாக்கள்லாம் உண்டு. இப்படி அது வளர்ந்து கொண்டே போகும். எத்தனை விதமான எந்த வித பங்கன் நடந்தாலும் அந்த முதல் மரியாதைய தாய்மாமனுக்கே அளித்தது இந்த சமூகம், அந்த பெண்ணுடைய அண்ணனுக்கே அளித்தது. பாருங்க, ஒரு பக்கம் அண்ணனாக
இன்னொரு பக்கம் தன் குழந்தைக்கு மாமனாக. நான் அடிக்கடி அந்த பாடலை அதை நினைத்து பார்ப்பேன். அந்த ஒரு படத்தை நினைச்சு பார்க்கறது உண்டு. கவுண்டமணியும் பிரபுவும் நடிச்ச ஒரு படத்துல இந்த நிகழ்வு, அப்பாவுக்கு கூட அரை முட்டையை வச்சுக்கிட்டு அவனுக்கு 5 முட்டையை வைக்கிற கதை. அது போலதான் நீங்க வீடுகள்ல தாய் மாமா வராருன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா உடனே என்னெல்லாம் சமைக்க தெரியுமோ அத்தனையும் அங்க சமைக்கப்பட்டிருக்கும். சில வீடுகள்ல கேட்பாங்க, உனக்கு இதெல்லாம் சமைக்க தெரியுங்கிறதே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். அத்தனை தடபடலா இருக்கும். ஆனா அத்தனை தடபடலாக இருப்பதனுடைய நோக்கம் அல்லது உண்மைத்தன்மை என்னன்னு கேட்டா, அந்த உறவு தான் நம்மை காக்கின்ற உறவோடு மட்டுமல்ல, நாம எவ்வளவு செய்யறோமோ அதை விட பல மடங்கு அது திருப்பி செய்யக்கூடிய உறவாகவும் அது நமக்கு தெரிகிறது. தந்தையினுடைய உறவு என்பது வேறு வகையானது. தந்தை எல்லா குழந்தைகளையும் ஒரு சீராக பார்ப்பார். ஆனா இந்த பையனுக்கு அவனுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரே உறவு தன்னுடைய அக்கா பிள்ளைதான். அதனால எதை வேண்டுமானாலும் அந்த குழந்தைக்காக செய்ய அவன் தயங்க மாட்டான். தங்கைக்கு தகப்பனாக, அவள் பெறும் குழந்தைக்கு பாதுகாவலனாக, நண்பனாக, அந்த குழந்தை கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒருவராக, அந்த குழந்தையினுடைய முகத்துல வரக்கூடிய மகிழ்ச்சியை பார்த்து மகிழக்கூடியவராக, வாங்கி கொடுக்க முடியாதத நான் வாங்கி தருகிறேன் என்று சொல்லி பாதுகாப்பு அரணாக நிற்கக்கூடியவனாக தாய்மாமன் காட்சி தருகிறான். தந்தைக்கு தகப்பனால சில விஷயங்களை தான் வாங்கி கொடுக்க முடியும். அதுல சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இத குழந்தைக்கு வாங்கி கொடுக்கணும், கொடுக்க கூடாதுன்னு. ஆனா தாய்மாமனுக்கு பாசம் மட்டுமே முன்ன நிற்கும். அதனாலதான் இன்னைக்கு கூட சில வீடுகள்ல இன்னைக்கு மாமா வர்றாங்கன்னா குழந்தைகளுக்கு காலையிலிருந்தே சந்தோஷம் எல்லை கட்டும். அத்தனை மகிழ்ச்சிகளை அந்த குழந்தைகள் வெளிப்படுத்தும். ஏன்னா அவன் தன் குழந்தைய போல தன்னுடைய தங்க குழந்தைய நினைப்பான். நிறைய வீடுகள்ல நான் பார்த்திருக்கிறேன், தன்னுடைய குழந்தைக்கு என்னென்னலாம் வாங்குறானோ அதே தன்னுடைய தங்கையினுடைய குழந்தைக்கு வாங்குவான். வீட்டுல பல்வேறு பிரச்சனைகள் எழும், அதெல்லாம் தாண்டி அதை செய்து முடிப்பான். அந்த மாதிரி செய்து முடிக்கிற பொழுதுதான் அந்த குழந்தைகளுக்கும் அந்த தாய்மாமன் மேல அத்தனை முக்கியத்துவம் வரும். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் சிதைந்து போய் கிடக்கிறது. நம்முடைய பண்பாடு குலைந்து போய் கிடக்கிறது. நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் இந்த அற்புதமான உறவு முறைகளை எல்லாம் சிதைத்து கொண்டே வருகிறோம். ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைகளும் வளருகிற பொழுது உறவுகளினுடைய வளர்ச்சி மிக மிக அவசியம். ஏன்னா நீங்க புராணங்கள்ல கூட இந்த தாய்மாமன் உறவை பற்றி எத்தனையோ கதைகள் உண்டு. வரலாற்று சான்றாக நம்ம பார்த்தோம்னா கூட துரியோதனர்களுக்கு முழுக்க முழுக்க எல்லா வகையிலும் ஆன அட்வைசராக இருந்தது பாத்தீங்கன்னா அவருடைய தாய்மாமன் தான். இன்னும் பாண்டவர்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கண்ணனும் அவர்களுடைய உறவு முறையிலேயே அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தான். ராமலட்சுமன்
இப்படி கிருஷ்ணன் பாஞ்சாலி அண்ணனாக பாதுகாவலனாக ஒரு இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா இது சரித்திர சான்றுகளை நாம புரட்டி பார்க்கின்ற பொழுது ஒரு துன்பங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் பெரும்பாலான உறவு முறைகள்ல அண்ணனோ அல்லது தாய்மாமனோ இந்த உறவுகளுக்கு வலு சேர்த்ததை நாம் பார்க்க முடியும். ஒண்ணு அவ தாய்மாமனாக நின்று பணி செய்கிறான், அல்லது உறவுகள்ல அண்ணனாக நின்று பணி செய்கின்றான். ஏன்னா எந்த இடத்திலையும் கஷ்டங்களை மற்றவர்களுக்கு கொடுத்து விடக்கூடாது. நம்முடைய அக்கா குழந்தைகள் அனுபவிச்சிடக்கூடாது, தங்கை குழந்தைகள் அனுபவிச்சிடக்கூடாது, தன்னுடைய தம்பிமார்கள் அனுபவித்திடக்கூடாது என்று அத்தனை துன்பத்தையும் தானே தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு உறவாக இந்த உறவு உயர்ந்து நிற்பதை பார்க்க முடிகிறது. இதை நான் பல இடங்கள்ல பார்த்து மிகுந்த சிக்கல்களை நான் பார்த்துட்டே இருக்கிறேன். கடைசி வரை இப்ப எங்க வீட்டுல எல்லாம் நான் சொன்ன பெரிய குடும்பம், ஒரு 15 பெண் குழந்தைகள் இருக்கிறதுன்னு வச்சுக்கிடுங்க. 15 பெண் குழந்தைக்கும் நாங்க எதுவும் செய்யறோமோ இல்லையே எங்க பெரிய அண்ணன் செஞ்சே ஆகணும். இன்னைக்கு சாதாரணமா நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா கூட அந்த குழந்தைக்குடைய திருமணத்திற்கு ஒரு சவர நகையும் ஒரு புடவையும் அப்படி இதெல்லாம் வாங்கி கொடுத்தா அதுக்கே வைக்கணும் 1 லட்சம் ரூபான்னு வச்சுப்போமே. அப்படி நினைச்சு பாருங்க. அக்கா தங்கைக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு கடுகுமணி காப்பு வாங்கி வந்து கொடுக்கணும். அந்த பெருமையை விட்டு கொடுக்க முடியாது, அந்த உரிமையை கொண்டாடாம இருக்க முடியாது. அதானே தாய்மாமனுடைய சிறப்பும். அப்போ ஒருத்தருக்கும் அதை செய்ய வேண்டிய பொறுப்பு இருந்தும் கூட அதுல மன வருத்தம் இல்லாம மகிழ்ச்சியோட செய்யக்கூடிய அந்த உறவு இருக்கு பாருங்க. நான் இப்ப கூட நினைச்சு பாக்குறேன், எங்க பெரிய அண்ணன் இப்ப கூட தப்புன்னா தப்புன்னு சொல்லுவான், திட்டுவான். நாமளும் வளர்ந்து நம்ம குழந்தையிலையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அதெல்லாம் அங்க பெருசு இல்ல. அடுத்த செகண்ட் திட்டுவான். 5 நிமிஷம் கழிச்சு அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். அவன் பாட்டுக்கு நார்மலா பேசிட்டு அரவணைச்சிட்டு போவான். இன்னைக்கு நாங்க இத்தனை பெரிய குடும்பமாக மலர்ந்துட்டோம். கிட்டத்தட்ட நாங்க 60-62 பேர் ஆயிட்டோம். ஆனாலும் இன்னைக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லா அண்ணன் தம்பிகளும் ஒன்னாக கூடுவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் இதுவரையும் எந்த வேற்றுமையும் நாங்க பார்த்ததே இல்லை. கூடுகிற பொழுது எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசிப்போம், சந்தோஷமா இருக்கிற நாள் வரையும் அங்க இருப்போம், அப்புறம் அப்படி பிரிஞ்சு வந்துப்போம். அந்த நாட்கள், அங்க இருக்கிற நாட்கள்ல கிடைக்கிற அந்த எல்லையற்ற மகிழ்ச்சிய வாழ்க்கையில ஒரு நாள் கூட நம்முடைய பணி நிமித்தமாக வந்த இடங்கள்ல அதை அனுபவிக்க முடிவதில்லை. ஏதா உறவுகளினுடைய பலம் அதுதான். இதையெல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த உறவு முறைகள் எல்லாம் இல்லாமலேயே போய்விட்டது. ஏன்னா நாம அப்படி நினைச்சு பாக்குறோம், குச்சி ஐஸ் வாங்கி தந்து, குட்டி கர்ணம் சொல்லி தந்து, குள்ளமாய் நடந்து காட்டி, குமிழ் குமிழாய் சிரிப்பு காட்டி, உலகையே விலை பேசி எனக்காக அதை வாங்க இதை வாங்க அல்லும் பகலும் உழைத்து ஆர்ப்பாட்டம் இல்லாம அத்தனையும் வாங்கி கொடுத்து, நாம சிரிக்கிறதையும் அழுகிறதையும் பார்த்து அதற்கு தகுந்தாற் போல் தானும் தன்னை மாற்றிக்கொண்டு இன்னும் நம்மளால என்ன செய்ய முடியும் என்று
தன்னுடைய வாழ்க்கைய அப்படியே கரைத்து விட்டவர்கள், அப்படியே அழித்து விட்டவர்கள்னே சொல்லணும். அப்படி நம்முடைய வாழ்க்கையில பெரும் தியாகத்தின் உருவமாக திகழ்ந்தவர்கள். இன்னும் கூட ஆழமாக சிந்திச்சா, தாய் தந்தையர்கள் செய்த தியாகத்தை விட ஒருபடி மேல. ஏன்னா அவனுக்கு அந்த உரிமை செய்யணுங்கிறது ஒண்ணும் பெரிய இது இல்லை. ஆனாலும் அந்த பொறுப்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டு, நான் இருக்கிறேன், குடும்பத்தை பார்த்து கொள்வேன், அது தம்பியாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் அது என் குடும்பம், என்னால முடிஞ்ச வரையும் காப்பாத்துவேன்னு முன்னிற்கக்கூடிய அந்த குணம், இதெல்லாம் நம்ம பார்க்கின்ற பொழுது அப்படி நமக்காக உழைத்தவர்கள், நமக்காக உருகினவர்கள், நமக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், தியாகத்தினுடைய திருவுருவமாக இருக்கிறவர்கள், விட்டு கொடுக்கின்ற பாங்கை நமக்கு கற்று தந்தவர்கள், தான் படிக்காமல் தன்னுடைய தம்பிமார் படிக்க வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தவர்கள். நான் நினைச்சு பார்ப்பேன், எங்க அண்ணன் அடிக்கடி சொல்லுவாரு, ஒருத்தராவது நல்லா படிக்கணும். அப்ப இருந்த கஷ்டத்துல அவரால் ஓரளவுக்கு தான் உதவ முடியும். ஏன்னா 1-2 பேர் இல்ல, நிறைய பேர். நாங்க 10 பேருடைய குடும்ப வாழ்க்கையும் மலர்கிற பொழுது ஒரு முறை ஒரே ஒரு சம்பவத்தை நாம் நினைவுபடுத்தி கொண்டு நிறைவு செய்வோம். இந்த அண்ணா ஒருத்தருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு, அதுக்கு கொஞ்சம் பணம் கட்டணும். அப்ப சளைக்காம தன்னுடைய நகைகளை எடுத்து கொடுத்து அதை அடமானம் வச்சு கட்டியாவது அந்த வேலைக்கு போகணும் என் தம்பின்னு சொல்லி ஏற்பாடு செய்து கொடுத்தவர். அப்படி நான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்து கொண்டே வருவேன். அது எங்க வீட்டுல மட்டும் இல்லை, இது போல எத்தனையோ குடும்பங்கள்ல. இன்னும் சொல்ல போனா சென்னையில நான் ஒரு சில வீடுகள்ல பார்த்தேன், சில பிராமின் குடும்பங்கள்ல தன்னுடைய தங்கையினுடைய திருமணத்திற்காக வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்து கொள்ளாம வாழ்ந்த அண்ணன்கள் பார்த்தேன். அதன் பிறகு அவர்களுடைய வாழ்க்கைய கோயில்கள்ல பணி செய்வதிலையும் காசி யாத்திரைகள் செல்வதிலையும் தன்னுடைய வாழ்க்கைகளையே முடித்துக் கொண்டவர்களை கூட நாம் பார்க்க முடிந்தது. இப்படி எத்தனையோ வீடுகள்ல. இன்னும் ஒரு வீட்டுல எனக்கு மிகுந்த ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். சொத்துக்காக அடித்து கொண்டிருந்த அண்ணன் தம்பிகளுக்காக தன்னுடைய முழு சொத்தையும் கொடுத்து விட்டு தான் தனியாக வந்து தன்னுடைய உழைப்பின் மூலமாக வாழ்ந்த அண்ணனையும் தெரியும். அந்த குடும்பம் நல்லா இருந்தா போதும். அப்ப கூட அந்த தம்பிகளுக்கோ அந்த தங்கைகளுக்கோ மொத்தத்தையும் கொடுத்துட்டு போயிட்டானே, நம்ம அவனுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணவே இல்லை. ஆனா அவங்க அதை பற்றி கவலைப்படல. உழைத்து இவங்களை விட இவங்க வசதியில நல்லா இருந்தாங்க, ஆனா வாழ்க்கையில அவர் நல்லா இருந்தார். இப்படி எத்தனையோ இடங்கள்ல எல்லாம் செய்த பிறகு கூட சொத்து வேணும்னு சொல்லி அல்லது அப்பா சொத்துல பங்கு வேணும்னு சொல்லி அண்ணனை கோர்ட்டுக்கு இழுத்தவர்கள் உண்டு, அண்ணனுடைய வாழ்க்கையை அழித்தவர்கள் உண்டு. இது போன்ற உணர்ச்சி நிலைகள்ல எத்தனையோ பேர் எத்தனையோ துன்பங்களை இழைத்தாங்க. அது அத்தனையும் தாங்கி கொண்டு குடும்பத்தை வாழ வைப்பதற்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணித்த அண்ணர்களும் நாம் நம் வாழ்நாள் முழுவதும் மறக்கக்கூடாது. இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களுக்காக யாரேனும் உங்க
அண்ணனுக்கிட்டையோ அல்லது உங்க மாமா குடும்பத்து மேலேயோ ஏதேனும் பகைகளை வளர்த்து வைத்திருந்தா அந்த பகைகளை விட்டொழியுங்கள். இது போன்ற உறவுகள் தான் வாழ்க்கையின் பலம் என்பதை உணருங்க. ஒவ்வொருத்தரும் நாம் இங்கிருந்து வருகிற பொழுது இந்த உலகத்திற்கு எதையும் கொண்டு வரல, போகிற போதும் நாம் எதையும் கொண்டு போக போவதில்லை. நாம போகிற போது இவனும் ஐயோ இவர் போயிட்டாரான்னு 4 பேர் சொல்லணும். அந்த அளவுக்கு வாழ்வதற்கு உங்க உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா முடிந்த பிறகு கூட தூக்குறதுக்கு 4 பேர் வேணும் பாருங்க. வேற யாரும் வரமாட்டான், உறவு தான் வரும். அதனால எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை இப்பொழுதே முடிவு செய்வோம். இனி உள்ள காலங்களிலாவது உறவுகளை மதிப்போம். உண்மைக்கு நாம இதுவரையும் வாழ்ந்த காலத்தில் ஏதேனும் தவறுகள் இழைத்திருந்தால் கூட அதை திருத்திக் கொண்டு வருங்காலங்களில் எல்லோரோடும் அன்பும் கருணையுமாக சிறப்பாக வாழ்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.